இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த வாரம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும், உலக முடிவில் மற்றும் நமது உள்ளங்களில் அவர் பிறப்பதற்காகவும் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் தயார் செய்யும்படி அழைப்பு விடுக்கின்றது. இன்று இறைவார்த்தைகள் நம்மை பார்த்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தமாக்குங்கள் என்ற உறுதியான குரலில் முழக்கமிடுகின்றது. நீதியின் அரசரை எதிர்நோக்குங்கள். முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஒரு அற்புதமான தரிசனத்தை கொடுக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கடிதரும் என்று மெசியாவின் வருகையை குறித்து முன்னுரைக்கின்றார். இந்த மெசியா தாவீது குலத்திலிருந்து வருபவர், அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய சகாப்தம். இந்த அரசர் ஆண்டவரின் ஆவியால் நிறைந்திருப்பார். ஞானம், அமைதி, மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகிய 7 வரங்களும் அவரை நிலைத்திருக்கும் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறார். நீதியும் சமாதானமும், இவர் நீதியோடு ஆட்சி செய்வார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் என்று வாக்கு தத்துவம் கொடுக்கிறது. அவருடைய ஆட்சியில் ஒரு புதிய அமைதி நிலவும். ஓனாய் செம்மறியாட்டு குட்டிகளோடு தங்கியிருக்கும். எப்படிப்பட்ட அமைதி பார்த்தீர்களா? சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்ற இயற்கைக்கு மாறாக அமைதி பிறக்கும் என்கிற உன்னதமான செய்தியை கடவுள் கொடுக்கிறார். சிந்திப்போம். நாம் எதிர்நோக்கும் இந்த மெசியாவின் வருகை வெறும் குழந்தை பிறப்பு மட்டுமல்ல, ஒரு சடங்கு மட்டுமல்ல. அது நீதி, சமாதானம் மற்றும் அன்பினால் ஒரு புதிய உலகத்தின் ஆரம்பம். நாம் நீதியை தேடி பிறருடன் சமாதானமாக வாழும்போது அந்த புதிய உலகத்திற்கு நம்மை நாம் அழைத்துச் செல்கிறோம் என்ற உன்னத உணர்வோடு இந்த வருகை காலத்தை நாம் கொண்டாடுவோம். நம்பிக்கை என்னும் பலம். புனித பவுல் தனது 2ஆம் வாசகத்தில் விசுவாச வாழ்வில் தொடர்ந்து உறுதியோடு இருக்க நமக்கு ஊக்கம் அளிக்கிறார். இதன் நோக்கம் என்ன? மன உறுதியையும் ஆறுதலையும் பெறுவதற்காகவே திருநூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன. திருநூலில் எழுதப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நம்முடைய நம்பிக்கையை நிலைநிறுத்துகின்றன. கிறிஸ்துவின் அழைப்பு, இயேசு கிறிஸ்துவில் இறந்தது போலவே நீங்களும் ஒரு மனத்தோடும் ஒரே குரலோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படி அவர் அழைப்பு விடுக்கிறார். நாம் வேறுபட்ட பின்னணிகளை கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பையும் நம்பிக்கையும் சுமந்து வாழும் போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுகிறோம். கிறிஸ்துவின் முதல் வருகை யூதருக்கும் புறவினத்தாருக்கு மீட்பை கொண்டு வந்தது போல நாம் அனைவரின் ஒரு மனதராய் வாழ்வது மெசியா வரும்போது நாம் அவரோடு இணைய தயாராக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக அமைகிறது. எனவே மனம் மாறுதலே இதற்கு தயாரிப்பு. நற்செய்தி திருமுழுக்கு முழக்கம் காதை கிழிக்கிறது. என்ன? மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. யோவானின் பணி, இவர் பாலைநிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்க வந்தவர். இவருடைய அழைப்பு நேரடியாகவும் உறுதியாக இருக்கிறது. மனமாற்றத்தினுடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனம் மாறுதல் என்பது வெறுமனே பாவங்களை ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல, அறிக்கையிடுவது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையின் போக்கையை மாற்றுவதாகும். வெறும் வார்த்தை ஜாலம் செய்வதல்ல. மனம் மாறியதற்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள் என்று யோவான் கூறுகிறார். எனவே தீர்மானமிக்க தருணம் இதுவே. இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நற்கனி தராத மரமெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் எறியப்படும். இந்த வார்த்தைகள் காலம் கடந்து விடவில்லை. நாம் இப்போதே மனமாற வேண்டும் என்ற எச்சரிக்கையை அது கொடுக்கின்றது. திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பு என்றால் வீட்டை அலங்கரிப்பதோ ஆடம்பரமாக கொண்டாடுவது அல்ல. அது நமது பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தழுவது. யோவான் நீராலும் இயேசு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார். நாம் நமது உள்ளத்தில் இருக்கும்
கசப்பு, வெறுப்பு, சுயநலம் ஆகிய கலைகளை வேரோடு நீக்கிவிட்டு நீதி, அன்பு, சமாதானம் என்ற நற்கனிகளை தாங்கி வாழ வேண்டும். அதுவே நம் ஆண்டவருக்கு ஆயத்தமாக்கக்கூடிய ஒரு சாலையாக, ஒரு பாதையாக அமையும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் அரசராக வரவிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை மகிமைப்படுத்தும்படி நம்பிக்கையினாலும் ஒரு மனதோடும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் மனம் மாறுதல். திருமுழுக்கு யோவானின் குரலுக்கு செவி கொடுக்கும் போது நமது உள்ளத்தில் கரடுமுரடான பாதைகளை சமமாக்கி பள்ளத்தாக்குகளை நிரப்பி ஆண்டவர் தங்கி இளைப்பாற ஒரு தூய இடமாக எம் இதயத்தை தயார் செய்வோம். அவ்வாறு நாம் தயார் செய்யும் போது ஏசாவின் வேறு மக்களிடங்களுக்கு சின்னமாய் விளங்கும். பிற இனத்தார் அதை தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறுகளிடம் ஆட்சியாக இருக்கும் என்ற ஏசாவின் வாக்குறுதி நம்மளே நிறைவடையும். இதிலே சகோதர சகோதரிகளின் 2ஆம் திருவரை காலத்தினுடைய வரும் கிழமையில் திருமுழுக்கு யோவானின் குரல் நம்மை இன்னும் ஆழமாக தியானிக்க அழைக்கிறது. மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இந்த அழைப்பை ஏசாவின் தரிசனத்தோடும் பவுலுடையாரின் போதனைகளோடும் இணைத்து நாம் பார்க்க வேண்டும். இந்த வாரத்தின் மைய கருவாகிய நம்பிக்கை, ஹோப் என்பதை தியானிப்போமா? எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கை. ஏசாவின் வாக்குறுதி என்ன கூறுகிறது? இறையியல் பார்வையில் நம்பிக்கை, ஹோப் என்பது வெறுமனே ஒரு மன விருப்பம் அல்ல. அது கடவுளின் வாக்குறுதிகள் மீதும் அவருடைய வல்லமை மீது வைக்கப்படும் உறுதியான விசுவாச செயல்பாடாகும். அடிமரத்திலிருந்த கிளை ஏசாவின் காலத்தில் இஸ்ராயல் இடிபாடுகளுக்கு இருந்து தாவீதின் குலம் அழிந்த ஒரு அடிமரமாக கருதப்பட்டது. ஆனால் ஏசாயா அந்த மரத்திலிருந்து மீண்டும் ஒரு தளிர் முளைக்கும் என்று முன்னறிவிக்கிறார். இதனுடைய இறையியல் பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய அழிவும் தோல்வியும் இருந்தாலும் கடவுளின் திட்டத்தை இந்த சால்வேனிங் ஹிஸ்டரி ஒருபோதும் முறியடிக்க முடியாது என்பதற்கான நம்பிக்கை. இன்றைய மனிதன் தன் வாழ்க்கை போராட்டங்கள், தனிப்பட்ட தோல்விகளில், உலகத்தின் அவலங்களில் சிக்கி தவிக்கும் போது இந்த தளிர் நம்பிக்கை தான் எல்லாம் முடிந்துவிடவில்லை, கடவுள் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருவார் என்று பறைசாற்றுகிறது. அது நம்பிக்கையின் செயல்பாடு. நம்பிக்கையோடு வாழும்போது வாழுகின்ற மனிதன் உலகத்தின் வன்முறைகளை பார்த்து துவண்டு விடாமல் ஏசாயா கண்ட சமாதான ஆட்சிக்காக, ஓனாய் ஆட்டுக்குட்டிடம் படுத்திருக்கிற ஆட்சிக்காக அவன் உழைக்கிறான். அவன் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் போராடும் போது அந்த மெசியாவின் ஆட்சியின் வருகையை முன்கூட்டியே அனுபவிக்கிறான். பல போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது. சோதனைகள் தாங்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. பவுலுடைய அறிவுரை அதை பார்க்கிறோம். புனித பவுல் திருவிவிலியத்தின் நோக்கம் மன உறுதியையும் ஆறுதலையும் தருவது என்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக முக்கியமான பரிமாணம். கிரேக்க மொழியில் பவுல் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹுபோனே, அதாவது சோதனையில் கீழ் தங்கி கொள்வதல். இது சும்மா இருப்பது அல்ல, ஆனால் துன்பங்களின் மத்தியிலும் கடவுள் உண்மையுள்ளவர் என்ற உறுதியோடு தொடர்ந்து செயல்படுவது. இன்றைய உலகில் மனிதர்கள் ஒரு விரைவான தீர்வுகளை, இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட், தோல்வி அல்லது காத்திருப்பு என்றாலே உடனடியாக நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். பவுலின் நம்பிக்கை தற்காலிக தோல்விகளுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு, அதாவது முடிவான வெற்றியில் தங்கியுள்ளது. நம்பிக்கையுடைய செயல்பாடு நம்மை நம்பிக்கை ஒரு மனதோடும் ஒரு குரலோடும் வாழச் செய்கிறது. இன்றைய தனிமைப்படுத்தப்பட்ட பிரிந்து போன சமுதாயமாக இருக்கும்போது நம்முடைய பொதுவான நம்பிக்கை நம்மை தாய் திருச்சபையில் the body of Christ ஒன்றிணைக்கிறது. ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம்பிக்கையின் பலத்தால் பலமைகளை தாங்கி வலிமடைய செய்கிறோம். மனமாற்றத்தின் ஆற்றலை தருகிறது. திருமுழுக்கு யோவானின் முழக்கம் என்ன செய்கிறது? நம்பிக்கை சவால் இருந்த பரிமாணத்தை காட்டுகிறது. நம்பிக்கை என்பது வெறும் எதிர்கால பார்வை அல்ல, அது எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஆற்றல். யோவான் வெறுமனே வருத்தப்பட சொல்லவில்லை, ஆனால் மனமாறிதற்கு ஏற்ற செயல்களை காட்டச் சொல்கிறார். உண்மையான நம்பிக்கை கடந்த கால பாவத்திலிருந்து நம்மை வெளியே இழுத்து ஒரு புதிய நீதியான பாதை நடக்க வைக்கிறது. பல வேளைகளிலே மனமாற்றம் என்ற வார்த்தைகளை சொல்லி நாம் மனநிலையை பற்றி மட்டுமே பேசிவிடுகிறோம். அதுவல்ல, வாழ்க்கையில் மாற்றம்.
இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மீதான நம்பிக்கை நம்மை அமைதியாக இருக்க அனுமதிக்காது, சமரசம் செய்ய அனுமதிக்காது. மாறாக அது நம்மை ஆழ்ந்த சுய பரிசோதனைக்கும் தியாகத்திற்கும் மற்றும் நீதிக்கும் தூண்டுகிறது. எனவே திருவருகை காலத்தின் நம்பிக்கை என்பது சோம்பலில் கிடப்பது அல்ல. அது ஆண்டவரின் வருகைக்கு நேரடியாகவும் தீவிரமாகவும் நம்மை தயார் செய்யும் ஒரு செயல்பாடு. ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கிரேஸ் என்று ஆங்கிலத்திலே கூறலாம். இயேசு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார். இது திருமுழுக்கு யோவானின் வார்த்தை. இந்த நெருப்பு நம்மிடம் உள்ள பாவத்தின் கசடுகளை எரித்து நம்மை தூய்மைப்படுத்தப்படும் பயன்படும். எனவே நாம் நம்பிக்கையோடு நமது தவறுகளை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு உறவுகளை சரி செய்து நியாயமாக நடந்து நற்கனிகளை கொடுக்க தயாராக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த மனித வாழ்வு நம்பிக்கையின்றி பயத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிற போது திருவருகை காலத்தின் 2ஆம் வாரம் நம் நம்பிக்கையின் மக்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்பிக்கையோடு வாக்குறுதியளித்த கடவுளை நம்பி நீதியுள்ள எதிர்காலத்திற்காக உழைப்போம். வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சகித்து ஒருவரை ஒருவர் தாங்கி பலம் அடைவோம். நாம் அனைவருமே தூய ஆவியின் நெருப்பால் நம்மை சுத்திகரித்து நற்கனிகளாக நாம் வாழ்வோம். நற்கனிகளை கொடுப்போம். இந்த கனி தரவும் கனியின் நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். இந்த 2ஆம் வாரத்திலே மனம் மாறியவர்களாக நாம் வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோமா?